கூட்டணி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் ஆட்சி அமைக்கும் ஆற்றல் தவேகாவுக்கு உள்ளது என கடலூரில் தவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் முதுநகரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தினை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ், தமிழகம் முழுவதும் நடைபெறும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் மக்களின் கேள்விகளும் கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு திமுக அரசு பல்வேறு வழிகளில் தடை விதிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், கூட்டணி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் ஆட்சி அமைக்கும் ஆற்றல் தவேகாவுக்கு உள்ளது என தெரிவித்தார். தலைவரோட களப்பணி பற்றி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலூர்ல கேட்டிருந்தோம், என்ன நடந்துச்சு. இப்போ நாங்கள் எந்த தேதி கேட்குறோமோ அந்த தேதியில முதலமைச்சர் அவர்கள் அதே வேலூர்ல ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி எங்க நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனாலதான் எங்க எந்தெந்த விதத்துல எங்க தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்துல இந்த திமுக அரசு புது விதத்துல புதுசா யோசிச்சு இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க. அது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்தாங்க. அரசு நிகழ்ச்சியில் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு சட்டென முகமாறிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை புறக்கணித்தார். தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நலத்திட்ட பயன்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 520 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது தென்காசி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆயக்குடி பேரூராட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், செய்தியாளர்களின் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு சட்டென முகமாறி செய்தியாளர்கள் சந்திப்பை புறக்கணித்து சென்றார். அருப்புக்கோட்டை நகராட்சியில் அமைந்துள்ள முதல்வர் மருந்தகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தெற்கு தெருவில் அமைந்துள்ள முதல்வர் மருந்தகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது மருந்தகத்தால் லாபம் கிடைக்கிறதா என்றும் அதிகமாக எந்த மருந்துகள் விற்பனையாகிறது என்பது குறித்தும் கேள்வி எழுப்பிய அதிகாரிகள், முதல்வர் மருந்தகம் நடத்தி வரும் ஜெயகவிதாவிடம் மருந்துகள் அனைத்தும் தடையில்லாமல் கிடைக்கிறதா என்றும் வேற என்ன தேவைகள் வேண்டும் என்பது குறித்தும் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு 2.3 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக பெரம்பலூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு 983 பயனாளிகளுக்கு 2.3 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். சங்கரன்கோவில் அருகே மது அருந்துவதை பெற்றோர் கண்டித்ததால் மனமுடைந்த வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நாயக்கர்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரது மகன் கடல்ராஜ் 35 வயதான இவர் சரிவர வேலைக்கு செல்லாமல் மதுவுக்கு அடிமையாகி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை பெற்றோர் தொடர்ந்து கண்டித்து வந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கடல்ராஜ் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து போலீசார் விரைந்து சென்ற நிலையில் அவரது உடலை கைப்பற்றி சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ஐயாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாரமங்கலம் நகராட்சி தலைவரை கண்டித்து பெண் கவுன்சிலர் தீக்குளிக்க முயற்சித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் சுயேட்சை உறுப்பினர் ஜெயந்தி தனது வார்டுக்கு வந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை வேறு பகுதியில் அமைக்க நகராட்சி தலைவர் முயற்சிப்பதாகவும், தங்கள் வார்டில் சாலை அமைக்காமலேயே அமைத்ததாக பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியதோடு தனது வார்டின் வளர்ச்சிக்கு நகராட்சி தலைவர் முட்டுக்கட்டையாக இருப்பதாக கூறி
நகராட்சி அலுவலக வளாகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அப்போது அவரை போலீசார் தடுத்து நிறுத்தியதோடு அவர் மீது தண்ணீர் ஊற்றி மீட்டனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய உறுப்பினர்கள் பலரும் தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கிய நிலையில் நகராட்சி தலைவர் குணசேகரன் அனைத்து வார்டுகளுக்கும் பாகுபாடின்றி பணிகள் செய்வதாக பட்டியலிட்டு விளக்கமளித்தார். தமிழ்நாட்டில் தொழிலை அழிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் திட்டம் தீட்டியுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவின் மீது வரி ஏற்றம் குறைப்பு குறித்து என மாற்றி மாற்றி அறிவிப்பு வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார். இந்திய வெளியுறவு கொள்கை அமெரிக்காவில் ட்ரம்ப்கிட்ட கேட்டு அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டு தானே நம்ம தெரிய வேண்டியிருக்கு. 18% வரி குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அப்படிதானே? பாரத பிரதமர் பாராட்டுறாங்க. அமெரிக்க பொருளுக்கு எத்தனை % வரி இந்தியாவுக்கு தெரியுமா உங்களுக்கு? 0%, 0%. ஏற்கனவே வறுமையில இருக்கிறான். விவசாய பொருள் நம்ம பொருள் விற்கவே செய்யாது. அமெரிக்காவில் இருக்க விவசாய பொருள் தான் வரும். நீங்க பாருங்க, இது எவ்வளவு இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை பாரத பிரதமர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.